ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ பத்ரா மாருதி அனுமன் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் மொத்தம் 3 இடங்களில் மட்டும்தான் அனுமன் படுத்த நிலையில் இருக்கார். அதில் முதலாவது இடமாக இருக்கிறது குல்தாபாத்தில் அமைஞ்சிருக்கிற மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சாம்பாஜி நகரில் இருக்கிற இந்த அனுமன் கோவில் தான். இங்கே மகாராஷ்டிராவில் நம்ம வரும்போதே இங்கே பத்ரா மாருதி டெம்பிள் வந்து ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோரா குகையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் விசேஷமான தினங்கள்னா அனுமன் ஜெயந்தியும் ராமநவமியும் ரொம்பவுமே விசேஷமாக கொண்டாடுறாங்க. அனுமனின் மூர்த்தி வடிவம் வந்து சாய்ந்த நிலையில் தூங்கும் தோரை நிலையில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுமாரே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான வடிவில், அதாவது செந்தூரம் பூசி படுத்த நிலையில் கஜாயுதத்தை வச்சுட்டு இருக்கார். இது இன்னொரு இதுவும் சொல்கிறாங்க, அதாவது ராவணனோட போர் புரிந்து அந்த களைப்பில் வந்து இந்த இடத்துல வந்து தூங்குனதாகவும் சொல்கிறாங்க. அது வந்து இலக்கிய வரலாறுகள் வந்து மாறுபட்டதாக இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு இடம்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல மட்டும்தான் அனுமன் வந்து முதலாவதாக படுத்து தூங்கிய இடமாகவும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ், அதாவது கங்கை கரையில் அமைஞ்சிருக்கிற அனுமன் கோவில், மூன்றாவது மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஜாம் சவாலியில் இன்னொரு அனுமன் கோவில் இருக்குது. மொத்தம் 3 இடங்களில் அனுமன் சன்னதி இருக்குது. அதில் படுத்த நிலையில் இருக்கிறது முதலாவது இடமாக இந்த கோவில் இருக்கிறது ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்குது. இது நம்ம சுவாமியோட தரிசனத்தை நம்ம பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பெரிய உருவத்தில் அனுமன் வந்து படுத்த நிலையில் இருக்கார். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வந்து அனுமன் சிலை அங்கே கிடையாது. அங்கே வேறு விதமாக அமைஞ்சிருக்காங்க. அவருடைய முன்னாடி நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு முன்னாடியே அவருடைய பாதத்தை வந்து வச்சுருக்காங்க. அதையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே வெளியில் வரோம். இங்கே நமக்கு செந்தூரம் இதெல்லாம் பூஜை பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே வெளியில் விற்கிறாங்க. நம்ம அதை நம்ம தேவையானவங்க வாங்கிக்கலாம், பூஜை பொருட்கள் வாங்கி கொடுத்துடலாம். இப்போ அனுமன் சன்னதிக்கு பின்னாடி பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானுடைய கோவில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா சனியால் வந்து அனுமனையும் பிள்ளையாரையும் வந்து தோஷத்தை வந்து பிடிக்க முடியாது. அதனால தான் இங்கே வந்து சனி தோஷம் நிவர்த்தி ஆகிறவங்க இந்த கோவிலில் வந்து வழிபடுறது ரொம்பவுமே நல்லதாக இருக்குது. இதுதான் உள்ளார இருக்கிற சனி பகவான். இது வந்து பெண்களுக்கு அலௌடு கிடையாது. இங்கே மேலே ஏறுறதுக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் அலௌடு இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் நம்ம எடுத்தாச்சு. இங்கேருந்து நம்ம அப்படியே வந்தோம் அப்படின்னா தலை விருட்சமாக அது என்ன மரம் அப்படின்னு தெரியல, ஆனால் வந்து அது ஃபுல்லாகவே கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக செந்தூரம் பூசி வச்சுருக்காங்க. சுற்றியும் குட்டி குட்டி அனுமர் சிலைகள் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே சிவனோட சிலைகளும் அமைச்சிருந்தாங்க. இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது அந்த கோவிலினுடைய தலைவிருட்சம். அங்கே வேண்டிக்கிட்டு நிறையா வந்து மந்திர தகடு இதெல்லாம் வந்து கட்டியிருந்தாங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அது என்ன மரம் அப்படின்னு தெரியல, ஆனால் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது, வேரெல்லாம் ஓடி. இது பார்த்திங்கன்னா இதுதான் அனுமன் சிலைனா, அனுமன் சிலையோட உருவமே இல்லை, ஆனால் அது ஒரு மாதிரியான அமைப்பில் இருக்குது. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வடநாட்டில் வந்து மகாலட்சுமி, துர்க்கை எல்லாமே பார்த்திங்கன்னா இதே போல் வடிவமைப்பில் தான் நமக்கு வந்து கும்பிட்டுட்ருக்காங்க. நம்ம நாட்டிலேருந்து டோட்டலாகவே வந்து டிஃபர் ஆகுது வட இந்தியா ஃபுல்லாகவே. இது அங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா அதுக்கு பக்கத்துலேயே சிவனும் நந்தி தேவரும் வந்து இங்கே பூஜை பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. பத்தி ஏற்றி வச்சு எல்லாம் நம்ம பூஜை பண்ணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே கோவிலேருந்து அப்படியே இந்த விருட்சத்தையும் கும்பிட்டுட்டு சனி பகவான், அனுமன் எல்லாரையுமே கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வெளியில் வரோம். வெளில வந்து இதோட நம்ம மகாராஷ்டிரா வந்து டூரிசம் முடியுது. மேக்ஸிமம் நம்ம ஒரு 4 பிளேஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பார்த்துருப்போம். இதோட இந்த மகாராஷ்டிரா டூரிசம் முடியுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து நேராக ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. புனே ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம். இதுலேருந்து நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் விலாகில் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.